இப்போ கருவேப்பிலை குழம்பு பண்ண போகிறோம். கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கம்மியாக தான் குழம்பு செய்ய போகிறோம், அதனால ஒரு கைப்பிடி அளவு போதும். அப்புறம் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 20-25 பல் பூண்டு இருக்கும், எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வெங்காயமும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ரெண்டும் பாதி பாதி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வரமிளகாய் 6. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலையை வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. அப்படி தான் வரணும், அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வறுத்த மசாலா கூடயே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வறுத்த அதே எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி, வறுத்த மசால், கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்த்தே அரைச்சிக்கலாம். அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, புளி, அதிக குழம்பு வைக்கல, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இதுவே போதும். இது 4லேருந்து 5 பேர் 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ இந்த குழம்பு வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம், 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் பூண்டு சேர்த்துக்கிறது நம்ம விருப்பம்தான். நம்ம விருப்பத்தை பொறுத்து பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இதில் வெறும் குழம்பா சாப்பிட்றதுக்கு இது கூட பூண்டு, வெங்காயம் சேர்த்து போட்டோம்னா சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்க பூண்டு, வெங்காயத்தையும் நம்ம எடுத்து தனியாக சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் கருவேப்பிலை குழம்புல பூண்டு, வெங்காயம்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.